சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல தினம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெஸ்ட்டான காயின பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதே மாரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாவது காயின பத்தி சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும், அதையும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரி, இன்னைக்கு நாம எந்த காயின பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த CELR இந்த காயின பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சிலேயே பை, சேல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்பத்த மார்க்கெட் வேல்யூ வெறும் 0.22 காசுகள் தான். இதோட பழைய மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்ப நீங்க மேப்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா, 2022 ஆகஸ்ட்லேருந்து தான் மார்க்கெட்ல, அதாவது நம்மளோட வாசிரெக்ஸ் ஆப்ல மார்க்கெட்டுக்கு அவைலபிளா வந்திருக்கு. இதோட பழைய ரேட்டு கிட்டத்தட்ட ரூ. 15 ரூ. 16 வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டாப் லெவலான இந்த காயினு இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா ஈரான் போர்னால ரொம்ப ரொம்ப குறைஞ்சி லோ லெவல் காயினா மாறி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன காயினா மாறும்போது தான் நமக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிராக்கல் மாதிரி இந்த காயின் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட பழைய ரேட்டுக்கு போச்சுன்னா நமக்கு இதில் கிடைக்கிற லாபங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி காயின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 பில்லியன். சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 7.8 பில்லியன் அளவுக்கு ஆயிருக்கு. மேக்ஸிமம் சப்ளைவும் டோட்டல் சப்ளைவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் வரைக்கும் இருக்கு. உலகத்தில் இருக்க பல கோடி கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வெறும் 687வது ரேங்கில் இருக்கு. அப்படின்னா பார்த்துக்கங்க, இது எந்த அளவுக்கு பழைய காயின், டாப் லெவலில் இருந்த காயின் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காயினெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா இப்போ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காயின்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் வீடியோவில் சொன்னாலும் கூட உங்களுக்குன்னு ஓன் முடிவு இருக்கும். அதை வச்சு தான் இந்த மாதிரி காயின் எல்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொந்தமாக யோசித்து முடிவு பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வீடியோவில் சொன்னான்னு வச்சு எதையுமே பண்ணாதீங்க. முதல்ல சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காயின் வந்து உதாரணத்துக்கு ஒரு 100 காயின் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ, 1000 காயின் வாங்கினா எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப லோ லெவல் காயினுங்கிறனால குறைந்தபட்சம் ஒரு 10,000 காயின் வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். அப்போ 10,000 காயினுக்கு கிட்டத்தட்ட ரூ. 2,235 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இதை வந்து ஒருவேளை அதோட பழைய ரேட்டுக்கு போச்சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணுவோம். இப்போ 10,000 இன்ட்டு இதோட பழைய ரேட் என்ன, கிட்டத்தட்ட ரூ. 15 ரூ. 16 வரைக்கும்லாம் போயிருக்கு. நாம் வந்து ஆவரேஜாக ஒரு 10 ரூபா வைப்போமே, கிட்டத்தட்ட நமக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 கிடைக்குது. அப்போ இதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, கிட்டத்தட்ட ரூ. 2,231 ஆகுதா. ஆனால் நாம் ஆவரேஜாக வந்து இதில் ஒரு அமௌண்ட்டை குறைப்போம். ஆனால் நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 குறைப்போம். கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிற லாபம் மட்டுமே 97,500 கிடைக்குது. அப்போ பார்த்துங்க இந்த காயின் மூலிமா நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது, இதோட பழைய நிலைமைக்கு திரும்பினாவே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காயினெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓன் டெசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயினால நான் துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.